வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 21/12/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க. உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ டு 18 கிலோ கொண்ட முதல் தர மிளகாய் 1000 ரூபாயிலிருந்து 1100 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மீடியம் சைஸ் மிளகாய் 800 டு 900 ரூபாய்க்கும், பொடிக்காய் பார்த்திங்கன்னா 700 டு 750 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் விலை திருப்பூர் மார்க்கெட்டில் ரொம்ப குறைவுதானுங்க. மற்ற மார்க்கெட் காட்டிலும் திருப்பூரில் ரொம்ப டவுனுங்க. கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கருமுருங்கை 100 ரூபாய்க்கும், செடி முருங்கை 80க்கும், மரத்துக்காய் 40 டு 50க்கும் விற்பனையாகுதுங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட பை முதல் தரம் தெளிவான குவாலிட்டியாக இருந்தால் 1200 வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி 1000. வெள்ளை அவரைக்காயிலும் பார்த்திங்கன்னா 700 டு 800 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்து 500க்கும், செகண்ட் குவாலிட்டி 300 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா பந்தல் காயாக இருந்தால் 400 டு 500க்கும், பந்தலும் தெளிவாக இருக்கணுங்க. காய் நீளமாக சின்ன காயை பந்தலே குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கம்மியாக தான் போவோங்க. நார்மல் தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா 300 டு 350க்கும் விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய் 14 டு 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 600 ரூபாயிலேருந்து 800 900 வரைக்கும் பீர்க்க விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கியாக இருந்தால் பை அல்லது பாக்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 550 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை முதல் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 600க்கும், செகண்ட் குவாலிட்டி 300க்கும், பொடிக்கிழங்கள் 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு முதல் தரம் தெளிவான பூண்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ 150 டு 170க்கும், பல்லு பூண்டுகள் 80 டு 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி நேற்றைய விலையை காட்டிலும் இன்று பாக்ஸுக்கு 100 ரூபா வரைக்கும் குறைவுன்னு சொல்லாங்க. நேற்று 700 ரூபாய்க்கு போன தக்காளி இன்றைக்கி 600 ரூபாய்ங்க. முதல் தரம் சாகு தெளிவான தக்காளி 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குங்க. 600 கிடையாதுங்க, 550 ரூபா தான் எனக்கு தெரிஞ்சு மேலுள்ளைங்க. சில்லறையாக வரமான ஒரு சில பாக்ஸ் போயிருக்குன்னு தகவலுங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா சாகு முதல் தரமே 550 ரூபா தானுங்க. செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து சாக விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் தக்காளி 350 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் மதன் தக்காளி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. சிவம் 300 டு 450 470 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா கட்டு 7 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா 40 மூட்டை 400 டு 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 40 ரூபா அதிகபட்ச விலையாகவும், குறைந்தபட்ச விலையாக 25 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 60க்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை அதிகபட்ச விலையாக 800 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. நெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 டு 150 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மாம்பழம் பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட வெண்டங்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டையாக இருந்தால் அதிகபட்ச விலையாக இன்றைக்கி 800 டு 850 ரூபா முதல் தர வெண்டைக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி வெண்டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 700 650 ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட பை முதல் தரம் தெளிவாக இருந்த 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் கொத்தவரை விற்பனை ஆகிருக்குதுங்க. 600 டு 700 நார்மலுங்க. 800ங்கிறது ஒரு சில பை தெளிவான பை அளவு இருக்கிற பை விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரிக்காய் சிம்ரன் 500 டு 600 650 நல்ல தெளிவாக இருந்தால் உள்கடைக்கான 700 ரூபாய்க்கு ஒரு சில பை மட்டும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை முதல் தரம் 400 டு 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ முதல் தரம் ஃபஸ்ட் குவாலிட்டி 40 டு 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலும்பச்சை மலம் முதல் தரம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 60 முதல் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 80 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெள்ளரி பார்த்திங்கன்னா 40 டு 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட பட்டறை பழைய வெங்காயம் 1200 ரூபாயிலேருந்து 1300 400 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. தெளிவான காய்ங்க. காய் கொஞ்சம் ஒரு நூல் கம்மியாக இருந்தாங்க கூட, சைஸ் கம்மியாக இருந்தாங்க கூட 1000 ரூபாய்க்கு தான் போகுங்க.
அதுலேருந்து பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 700 ரூபாய்க்கு தான் வெங்காயம் விற்பனையாகுதுங்க. ஓவராலாக 25 கிலோ கொண்ட பை பட்டை வெங்காயம் 600 to 1400 ரூபா சொல்லுவாங்க. ஒரு கிலோ 50 ரூபா ரேட்டு வரைக்கும் இங்கே விற்பனையாகுதுங்க. காட்டுக்குள்ளே ஒரு கிலோ 35 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப வாங்குகிறாங்க. பச்சை வெங்காயம் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை மார்க்கெட்டில் 600 to 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் 25 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் பச்சைக்காய் வந்து வாங்குகிறாங்க. தொடர்ந்து வெங்காயம் விலை கடந்த 15 நாட்களாகவே ஒரே சீரான நிலையில் வந்து இருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில். அரசாணிக்காய் பெருசாக எந்த மாற்றமும் இல்லைங்க. ஒரு கிலோ 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 30 to 40 வர்ற மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் 40 மூட்டை 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரத்து கம்மிங்க. காட்டுக்குள்ளேயே ஒரு கிலோ 15 ரூபாயிலேருந்து மேலே தான் வாங்குகிறாங்க. காலிஃப்ளவர் 15 ரூபா கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் விலை குறைவு தானுங்க. ஒரு தேங்காய் ஒன்று அதிகபட்ச விலையை 28 ரூபா மேல் விலையும் குறைந்தபட்ச விலையாக 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 28 ரூபாய்ங்கிறது 35 ரூபாய்க்கு வித்தகாய் 28 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. சுண்டைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை ஒரு கிலோ 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளேயே ஒரு கிலோ 17 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க. கோவக்காய்ங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ 40 to 50க்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ 20 to 25 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. கொய்யாப்பழங்க ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. நம்ம சேனலில் கடந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம கோயிலுக்கு போனோம்னா வீடியோ போட முடியலைங்க. உணவு மார்க்கெட்டில் தொடர்ந்து பதிவு வந்துட்டே இருக்குங்க. நீங்கள் அனைத்து விவசாயிகளும் வியாபாரிகளும் சரி தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.